الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியை புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நாம் முழுமையாக ஓரளவு நடத்திவிட்டு எஞ்சிய பகுதிகளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் பார்த்து வருகிறோம். அதில் கடந்த 2 வாரங்களாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் முக்கியமான சில பகுதிகளை நாம் அறிந்தோம். அதன் தொடர்ச்சியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் என்ற கொடியவனிடத்திலே சென்று எடுத்து வைத்த வாதங்களும் அவர்கள் செய்த பிரச்சாரங்களும் அதை அந்த சமுதாயம் எடுத்துக்கொண்ட முறைகளும் என்ன என்பதை திருக்குர்ஆன் பல இடங்களில் மிக விரிவாக விளக்கமாக எடுத்துச் சொல்கிறது. அந்த பிரச்சாரங்கள்ல நமக்கு இன்றைக்கு பாடமும் படிப்பினை இருக்கிற காரணத்தினால் அதை நாம் இன்றைக்கு பார்ப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே போய் எப்படி பிரச்சாரம் செய்தார்கள் என்பதை அல்லாஹ் கூறும் பொழுது 7வது அத்தியாயத்தில் 103 இருந்து 114 வரைக்கும் விரிவான முறையில் அவங்களுடைய பிரச்சாரத்தை ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறான். என்ன சொல்கிறான் என்று கேட்டால், சும்ம பாசனா மின்பாதிஹி மூசா பி ஆயாத்தினா இலா ஃபிரௌன மலைஹி, பிறகு நம்முடைய தெளிவான சான்றுகளோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடத்திலையும் அவனுடைய சமுதாய மக்கள் பிரமுகரிடத்திலையும் அனுப்பி வைத்தோம். அந்த அத்தாட்சிகளை அவர்கள் அதற்கு அநீதி இழைத்தார்கள். அநீதி இழைத்தவர்களுடைய முடிவு எவ்வாறு ஆனது என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரச்சாரத்தை சொல்றான். வகால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ஃபிரௌனு இன்னி ரசூலுன் மிர் ரப்பில் ஆலமீன், ஃபிரௌனே நான் ரப்புல் ஆலமீனுடைய அகிலத்தின் அதிபதியுடைய தூதராக வந்திருக்கிறேன். நான் வந்திருக்கிறது அகிலத்தாருக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறானே அவனுடைய தூதராக வந்திருக்கிறேன். அல்லாஹ்வின் மீது நான் பொய் சொல்லாமல் இருக்க அதிக தகுதியுடையவனாக இருக்கிறேன். தெளிவான அத்தாட்சிகளையும் கொண்டு வந்திருக்கிறேன். என்னோடு இஸ்ரவேல் மக்களை அனுப்பி வைத்து விடு, அவங்கள நீ சித்திரவதை பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்ககிட்ட போய் ஃபர்ஸ்ட் பேசுறாங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதரா வந்திருக்கிறேன், அல்லாஹ் பத்தி கூட அவங்க சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதரா வந்திருக்கிறேன், அல்லாஹ் பேரை பயன்படுத்தி நான் பொய் சொல்ல மாட்டேன், அதனால நீ இஸ்ரவேல் மக்களை என்னோடு அனுப்பிடு என்று ஃபிரௌன் போய் ஃபர்ஸ்ட் பேசுறாங்க. ஃபிரௌன் என்ன சொல்றான்னு கேட்டா, நீ அல்லாஹ்வுடைய தூதரா வந்திருக்கிறது நெசமா இருந்தால் அற்புதத்தை கொண்டு வா, இன் குன்த ஜிஅத பி ஆயத்தின் ஃபஅதி பிஹா இன் குன்த மினஸ் சாதிகீன், நீ உண்மை சொல்பவராக இருந்தால் ஏதோ அற்புதம் கொண்டு வந்திருப்பில இறை தூதருக்கு அதை கொண்டு வாப்போம் அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் கேட்கிறான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்கனவே நம்ம சொன்னபடி அற்புதத்தோட போறாங்க. அற்புதத்தை கேட்ட உடனே தம்முடைய கைத்தடி அவர்கள் கீழே போட்டார்கள். அது மிக தெளிவான ஒரு பெரிய பாம்பாக அது மாறியது. தம்முடைய கையை வெளிப்படுத்தி காட்டினார்கள். அது பார்ப்பவர்களுக்கு வலிச்சன வெள்ளை வெளியர் என்று தெரிந்தது ஆனது. இது அற்புதம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்னு கேட்டீங்களப்பா, இதான்ப்பா என் ஆதாரம் இருக்கு, வெறும் கைத்தறி தானே, இதை போட்டு பாம்பா மாறுதுல, அப்ப உன்னை மாதிரி நான் மனுஷனா இருந்தாலும் நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கு இந்த எவிடன்ஸ் என்று கொடுத்தார்கள். உடனே ஃபிரௌனுடைய சமுதாய பிரமுகர்கள் கூடியிருந்தவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, இந்த ஆள் கைதேர்ந்த ஒரு சூனியக்காரரு, அற்புதமாவது இவர் அந்த வித்தைக்காரர், இவர் வித்தை செய்யறாரு, இன்னஹால சாஹிபுன் அலீம், திறமை மிக்க ஒரு வித்தைக்காரராக இருக்கிறார் இவரு, வித்தை பண்ணி தான் இந்த வேலை என்றால் பண்ணியிருக்காரு, இது அற்புதமும் இல்லை, இது அல்லாஹ் கொடுத்ததும் இல்லை, இது ஒரு வித்தை தான் இது அப்படின்னு சொல்லி அங்க உள்ள பிரமுகர்கள் எல்லாம் சொன்னார்கள். சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, மக்களை உசுப்பி விடுறாங்க. எப்படின்னு கேட்டா, யுரீது அன் யுக்ரிஜக்கும் மின் அர்லிக்கும் ஃபமாதா தஅமுரூன், உங்க ஊரை விட்டு உங்களை வெளியே திருந்தால் பிளான் பண்ணியிருக்கார். மூசா இந்த வித்தையை காட்டுவாரு, காட்டின உடனே அவருக்கு பின்னாடி மக்கள் கூடும், அந்த மக்களை வச்சுட்டு உங்களை விரட்டி விட்டுட்டு அவர் ஆட்சியை கைப்பற்றலாம்னு நினைக்கிறாரு என்று அந்த மக்கள்கிட்ட அப்படி கொண்டு போறாங்க பாயிண்ட.
ஃபிரௌனுடைய பெருமவர்கள் எல்லாம் சொல்றாங்க, யுரீது அன் யுக்ரிஜக்கும் மின் அர்லிக்கும், உங்களுடைய நிலத்தில் இருந்து பூமியில் இருந்து உங்களை வெளியேற்ற அவர் திட்டமிடுகிறார் அப்படின்னு கேட்கிறாங்க. இது எல்லா தூதர்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்குவாங்க. சத்தியத்தை சொல்லும் பொழுதெல்லாம் ஆட்சி வேலை பார்க்கறான், பதவி பிடிக்க பார்க்கறான், கூட்டம் உண்டாக பார்க்கறான், சம்பாதிக்க பார்க்கறான், இடம் வாங்க பார்க்கறான், சொத்து வாங்க பார்க்கறான் என்று ஒவ்வொரு சீர்திருத்தவாதிகளும் இறை தூதர்களும் சத்தியத்தை சொல்லும் பொழுதெல்லாம் இந்த குற்றச்சாட்டை சொல்லாமல் இருந்ததில்லை. அதுல மூசா நபி அவர்களும் விதிவிலக்கா இருக்கல. இது சொல்லிட்டாங்களா? சொன்னோம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, காலு அவங்க எல்லாம் பேசி முடிவு பண்ணி ஒரு திட்டத்தை சொல்றாங்க. ஏன்னா அற்புதத்தை அவங்களா கேட்டாங்க, இதுக்கு ஏதாவது பதில் சொல்லி ஆகணும். பிறவனாத்தான் வாலண்டியரா கேட்டான், அற்புதத்தை கொண்டு போட்டுட்டா அற்புதத்தை. இப்ப இதுக்கு ஏதாவது பதில் சொல்லி ஆகணும்ல, அற்புதத்தை ஏத்துக்கிறே இல்லையா? இப்ப அதுக்கு பதில் சொல்றாங்க, அர்ஜிஹு அகாஹு, இவருக்கும் இவருடைய சகோதரர் ஹாரூனுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. வாரிசில் வில் மதாயின் ஹாசிரின், ஊர்ல உள்ள எல்லா கிராமங்களுக்கும் ஆட்களை அனுப்புங்கள். அவங்க போய் ஒவ்வொரு ஊர்லயும் நல்ல திறமையான வித்தைக்காரர்களை கொண்டாந்து சேர்க்கட்டும். இந்த சும்மா விடக்கூடாது, இது வித்தை வாங்குற நிரூபிச்சு காட்ட போறோம். எப்படி நிரூபிப்போம்? எல்லா வித்தை தெரிந்தவர்களை அழைத்து வைத்து இவருக்கும் மூசாவுக்கும் போட்டி வைக்க போறோம். அந்த போட்டியில் அவர் ஜெயிச்சு காட்டிட்டு தான் கொண்டு வந்தது அற்புதம் நிரூபிக்கிட்டவரு. அவங்க சொல்றாங்க, அரசியல் மதாயின் ஹாசிரின் ஏத்தூக்கத்தி குள்ளி சாஹிரின் அலி, திறமை மிக்க ஒவ்வொரு வித்தைக்காரரையும் கொண்டு வருவதற்காக ஆட்களை திரட்டி வருவரை அனுப்புங்கள். அது வரைக்கும் டைம் கொடுங்க, ஒரு வாரம் டைம், 10 நாள் டைம், எல்லாருக்கும் நாங்க ஒன்று திரட்ட போறோம், அப்புறம் உன்னை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹாரூனுக்கும் அவகாசம் கொடுங்கள் என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள். அந்த பகுதிகளில் உள்ள பல ஊர்கள் ஆள் திரட்டி வர்றாங்க. அவர்கள் எல்லாம் பிறவனிடத்தில் வந்தவுடனே காலு இன்னலனால அஜ்ரன் இன்குன்னான் அஹ்னுல் காலிபீன், நாங்கள் ஜெயித்து விட்டால் எங்களுக்கு பரிசு உண்டா பிறவன்ட்ட கேட்கிறாங்க. போட்டிக்கு போறதுக்கு முன்னாடியே அது என்ன ஒரு வித்தைகளா தொழில் தானது, இஹ்லாஸா செய்ய முடியல, அதனால தொழில் பண்றதுக்கு முன்னாடி கூலிய பேசுறாங்க, எங்களுக்கு கூலி கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. அவன் என்ன சொல்றான், பிறவன் கூலியா, கூலிக்கெல்லாம் மேலங்கிறான். இன்னக்கும் லமினல் முகர்ரபீன், எனக்கு நெருக்கமானவர்கள் வைத்துக் கொள்வேன். உங்களை கூலியை விட பெருசு, நெருக்கமா வச்சுக்கிட்டோம்னா வேணுங்களா அப்பப்ப கிடைக்கும். கூலினா விஷயம் தெரிஞ்சு போயிடும், கூலி நான் வாங்கிட்டு போனாலும் கதை முடிஞ்சு போயிடும். பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டா அவனை சொல்லி சொல்லியே சம்பாதிக்கலாமே. அப்ப அந்த மாதிரியாக உங்களுக்கு பக்கத்திலேயே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக இந்த 7:103 இருந்து 114 வரைக்கும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது ஒரு பக்கம் அவங்களுடைய பிரச்சாரம். இன்னொரு இடத்துல 17வது அத்தியாயத்துல 101, 102, 103 ஆகிய வசனங்களில் எல்லாம் சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவான 9 அற்புதங்களை கொண்டு வந்தார். 9 அற்புதத்தையும் பார்த்த உடனே என்ன பண்ணாங்க என்று கேட்டா, காலலஹு ஃபிரௌன் இன்னீல அலும்னுக யா மூசா மஸ்ஹூரா, மூசாவே உனக்கு இவரு போய் காட்டுற மந்திரம் முதல்ல. இப்ப என்ன பண்ணிட்டான்னா, உனக்கு எவனோ செய்வினை வச்சுட்டான், மூசாவே உனக்கு செய்வினை செய்யப்பட்டு விட்டதாகத்தான் நான் என்ன செய்யறேன் கருதுகிறேன். மஸ்ஹூரா, மஸ்ஹூர்னா செய்வினை செய்யப்பட்டவர். உனக்கு எவனோ செய்வினை பண்ணி உன் மூளையை கோளாறாக்கி விட்டு உன்னை உளர விட்டுருக்கிறான், நீ உளர்றேன்னு அர்த்தம் இருக்கு. அதாவது செய்வினை வச்சுட்டாங்கன்னா என்ன அர்த்தம் கேட்டா, நீ சுயநினைவோட பேசல, உனக்கு எவனோ பண்ணிவிட்டாங்க அப்படின்னு பிறவன் இந்த பிரச்சாரத்துக்கு கொடுத்த பதில். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் வந்துருச்சு. அல்லாஹ் சொல்லித்தான் அனுப்புனா, மென்மையா பேசி அவன் அப்படிதான் விளங்குமா படிப்பான்னு சொல்லி. இவர் ரொம்ப ஹார்டா ரொம்ப கடுமையா தான் கொடுக்கிறாரு. பிறவுனே இந்த ரப்புசமா வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதியா இருக்கிறான அவன் தான் இந்த அற்புதங்களை எல்லாம் இறக்கி வச்சிருக்கிறான். இதுக்கு பிறகு என்னைய போய் நீ சூனியம் வைக்கப்பட்டவன் சொன்னீங்கன்னா லக்கல் அலுன்னுக்கு யா ஃபிரௌன் மஸ்ஹூரா, ஃபிரௌனே நீ அழிந்து நாசமாக போகிறாய் என்று நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கூட பயம் இல்லை அவருக்கு. அவன் ஒரு அரசனாச்சு, பயபுக்கு நடுங்கிட்டு கஞ்சனமாலாம் இல்ல. இவர் சூனியம் செய்யப்பட்டவனோட நீ நாசமா போகிற தெரிஞ்சுக்க, நீ அழிய போகிறாய் என்று உன்னை பற்றி நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் தைரியமாக ரொம்ப துணிச்சலாக அவன் அவையில போய் பேசினார்கள் என்று இந்த இடத்துல சொல்லுகிறது. வேற ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி கேட்டும் போது 23வது அத்தியாயத்துல 45, 46, 47, 48, 49 ஆகிய 5 வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது அதுல சும்மா அர்சல்னா மூசா வஅகாஹு ஹாரூன பிஆயாத்தினா வ சுல்தானின் முபீன், மூசாவையும் அவருடைய சகோதரர் ஹாரூனையும் தெளிவான சான்றுகளோடும் அற்புதங்களோடும் அனுப்பி வைத்தோம்.
இலா ஃபிரௌன மலைஹி, ஃபிரௌனிடத்திலே உன்னுடைய பிரமுகர் எடுத்து அனுப்பணும். ஃபஸ்தக்பரு, அகந்தை கொண்டார்கள். தெரிஞ்சுக்கிட்டு தான் மறுத்தாங்கிறான்ல. இது அற்புதம், இது மந்திரம் இல்ல, நல்லா தெரியுது. இருந்தாலும் இவர் தலைவர் ஆயிடுவார், இவன் கீழே போயிடுவான். இவரை ஏத்துக்கிட்டா இவன் கீழே அவர் மேலே வந்துடுவாரு. அதனால அகந்தை கொண்டார்கள். கானு கௌமின் ஆலீன், அவர்கள் ரொம்ப ஒரு அகந்தை கொள்ளக்கூடிய சமுதாயமாக இருந்தார்கள். காலு அனூமினு லி பஷரைனி மிஸ்லினா வ கௌமுஹுமா லனா ஆபிதூன், நம்மள மாதிரி ரெண்டு மனிதர்கள், இந்த ஆட்களுடைய சமுதாயம் வேற நமக்கு அடிமைகளா இருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேலர்கள்லாம், இந்த மூசா ஹாரூன்ங்கிறவங்க ரெண்டு பேரும் சாதாரண மனிதர்கள். இவருடைய சமுதாயம் இருக்காங்க இஸ்ரவேல் கூட்டம், அவங்க நமக்கு அடிமைகளா இருக்கிறார்கள். நமக்கு அடிமைகளா இருக்கிற ஆட்களை சேர்ந்த ரெண்டு பேருக்கு நம்ம கட்டுப்படணுமா? அவங்கள போய் நாம நம்புறதா? நீ என்ன இனத்துக்கார, நாங்க என்ன ஜாதி, நீ என்ன ஜாதி, நாங்க எவ்வளவு உயர்ந்த ஆட்சி பண்ணக்கூடிய ஆளும் வர்க்கம், நாங்க நீ அடக்குமுறைக்கு ஆளாக்கணும் அடிமை வர்க்கம். அடிமை வர்க்கத்தில் பிறந்த ரெண்டு பேரும் நாங்க ஏத்துக்கணுமான்னு கேட்கலாம். பாயிண்ட் என்ன தெரியுமா? உன்னை அல்ல அனுப்புனானா இல்லையாங்கிறது பாயிண்ட் கிடையாது. நீ யாரு நான் யாருங்களாம். நான் யாருன்னு ஆள்ற வர்க்கம், நீ யாரு? உன் ஆளுக்கு அப்புறம் என்கிட்ட அடிமையா இருக்கிறாங்க. அப்ப உன் ஆளுக்கு அப்புறம் எனக்கு அடிமையா இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்க உன்னை ஏத்துக்கிறோமா அப்படின்னு கேட்கிறான். இப்ப கதபூகுமா, ரெண்டு பேரும் ஏற்க மறுத்து விட்டார்கள் சொல்லி இந்த தொடர்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரச்சாரத்தை நீங்க பார்க்கிறதா இருந்தா 26வது அத்தியாயத்துல 10 இருந்து 38 வரைக்கும் சின்ன சின்ன அத்தியாயமா இருக்கும். 10 இருந்து 38 வரைக்கும் பாத்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து அந்த தூர் சீனா மலையில பேசுனதுல இருந்து ஃபிரௌன்ட்ட போய் பிரச்சாரம் பண்ற வரைக்கும், இந்த மந்திரவாதிகள் ஒன்று சேர்க்கிற வரைக்கும் வரிசையா அல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்படி சொல்றான்? ஓ இதுநாதா ரப்புக மூசா அனைத்தில் கௌமல் லாலிமீன், உமது இறைவன் மூசாவை அழைத்து சொன்னான், அநியாயக்கார கூட்டத்திடம் செல், அநியாயம் செய்கிற கூட்டத்திடத்தில் செல்லுங்கள், கௌம ஃபிரௌன, ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடம் செல் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். கால ரப்பி இன்னி அகாபு யுகதிபூன், அல்லாஹ் அவங்க என்னை நிராகரிச்சிருவாங்கன்னு நான் பயப்படுறேன் அவர் சொல்றாரு. எனக்கு சதுரி, என்னுடைய உள்ளங்கள் வேற சுருங்கி போயிடுது. ஒலா எந்தலைக்குள் இசானி, என் நாவு நாக்கு நடக்காதுமாங்க அரபில, நாக்கு ஏழாதுன்னு சொல்லுவோம் தமிழ்ல. என்னுடைய நாக்கு எழுவதில்லை. பார்சிலா ஹாரூன், எனவே ஹாரூனை தூதராக்கி அனுப்பு அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. உலகம் அழகிய தன்புன் அகாபம் எக்துலும், ஏற்கனவே என் மீது ஒரு கொலை குற்றம் இருக்கிறது, என்னை அவர்கள் கொன்று விடுவார்கள் என்று வேற நான் பயப்படுகிறேன் அப்படின்ற உடனே அல்லாஹ் சொன்ன கல்லா, கிடையாது, கொல்ல முடியாது. பெருகபா செல்லுங்கள், ஆயாத்தினா என்னுடைய அற்புதங்களோடு செல்லுங்கள், இன்னாமாக்கும் முஸ்தமியூன், உங்களோடு சேர்ந்து நாம் செவி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க போய் பேசுறீங்களே, நீங்க மட்டும் பேச நினைக்காதீங்க, நீங்க ரெண்டு பேரும் போய் பேசுறதையும் அவன் சொல்ற மறுமொழியையும் நான் கேட்டுட்டு இருப்பேன், உங்க கிட்ட நான் கேட்டுட்டு இருக்க போறேன் அப்படிங்கிறான். ஃபிரௌனிடத்தில் செல்லுங்கள், ஃபகூலா இன்னா ரசூல் ரப்பில் ஆலமீன், நாங்கள் அகிலத்தாருடைய ரப்புடைய தூதராக வந்திருக்கிறோம் என்று ரெண்டு பேரும் சொல்லுங்கள். அன் அர்சில் மானா பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் மக்களை எங்களோடு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும், அதுக்காகத்தான் வந்திருக்கிறோம் என்று சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பதில், நீ தூதர்னா என்னப்பா அதெல்லாம் கேட்கல. முதல் சொன்னா நீ அடிமை நான் எஜமான்னு சொன்னான், நீ தாழ்ந்த ஜாதி நான் ஒசந்த ஜாதின்னா. இப்ப என்ன சொல்றான் அந்த வசனத்துல? அலம் ரப்பிக்க சீனா வலிதா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது உன்னை நாம் எடுத்து வளர்க்கவில்லையா? லபிஸ்தீனாம் இன்னொமரிக்க சினீன், உன்னுடைய பல வாழ்நாளில் பல வருடங்களை எம்மிடத்திலே கழிக்கவில்லையா? என்ன எடுத்து வளர்த்தவன், எத்தனை வருஷம் சோறு போட்டேன், ஏன் உப்பு சொல்லிட்டு என்ன எதிர்க்க கேட்கிறாங்கல்ல. நீங்க உங்களை தாப்பநாட்டை சத்தியத்தை சொன்னா நான் போட்டு சோத்தை தின்ட்டு என்ன எழுத்து சொல்றியான்னு கேட்கிறாரு. அவர் தவறான கொள்கையில் இருக்கிறாரு. தகப்பனாருக்கு போய் நீங்க உண்மையை சொல்றீங்க, அவர் என்ன கேட்கிறாரு? நாந்திக்கு வளர்த்த பிள்ளை எனக்கு நீ சொல்றதா அப்படின்னு கேட்கிறாரு. அல்ல யாராவது ஒரு ஆள் நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்பாரு, அவருக்கு போய் நம்ம சத்தியம் சொல்லிட்டு வைங்க, நான் சோறு போட்டு நீ எனக்கு புத்தியா கேட்கறாங்களா இல்லையா? இது ஃபிரௌனுக்கு புத்தி. இது இப்படி கேட்கிற யாருடைய புத்தி இல்ல, நல்லவன் புத்தி இல்ல. இப்படி யாரு கேட்டாலும், தாப்பம் கேட்டாலும் சரி, யாரு கேட்டாலும் சரி, இதான் ஃபிரௌனுடைய தன்மை. இது அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒல் அபிஸ்தீனா மின் உமரிக்க சினீன், உங்களுடைய வாழ்நாள்ல பல வருடங்களை எங்களோடு நீங்கள் கழிக்கவில்லையா? அதோட அவன் சொல்லல அப்படிங்கிறாரு. அப்ப ஏற்கனவே என்னென்ன செஞ்சீங்கன்னு எங்களுக்கு தெரியாதோ, செய்ய வேண்டிய வேலையை வேற செஞ்சிரு,
எங்கள்கிட்ட வளர்ந்தீரு, செய்ய வேண்டிய வேலை வேற செஞ்சிரு என்றெல்லாம் வரிசையா அவன் சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? இதெல்லாம் சுட்டி காட்டின உடனே ஃபால்துஹா இதன் வ அன மினல் லாலின், நான் செஞ்சேன். என்ன சொல்லி காட்டுறான்னா, ஒரு ஆள் குத்தி விட்டு ஓடினார்ல, ஒரு ஆளை குத்தி விட்டு ஆளை காலி கொண்டு ஓட்ட முடிச்சார் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதை சுட்டி காட்டுறான். நான் சின்ன பிள்ளைய எடுத்து வளர்ப்பேன், என் வீட்டுல சோறு திண்டேன், அதுபோக செய்ய வேண்டிய வேலையை வேலை செஞ்சுட்டு ஓடி போயிட்டேன். செய்ய வேண்டிய வேலை கொலையை சொல்றாரு, கொலையை செஞ்சுட்டு ஓடி போயிட்டு உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லல. ஃபால்துஹா இதன் வ அன மினல் லாலின், நான் வழிகட்டவனாக இருக்கும்போது அதை செய்தேன், நான் வழிதவறியவனாக இருக்கும் பொழுது செய்தேன். வரர்த்துமின்கும், உங்களை விட்டு நான் ஓடினேன். லம்மா ஹித்துக்கும், உங்களுக்கு பயந்து உங்களை விட்டு ஓடினேன். ஃபவஹபலி ரப்பி ஹுக்மா, என் இறைவன் எனக்கு ஞானத்தை தந்து வஜஅலனி மினல் முர்சலீன், என்னை ரசூல்மார்களில் ஒருவனாக, தூதரில் ஒருவனாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். நான் செஞ்சது வாஸ்தவம், நான் வழிகட்ட நிலையில் அதை செய்து விட்டேன். இப்ப ஏன்டா அதை சொல்லி காட்டுற? இதுவும் இன்னைக்கு நீங்க சந்திக்கலாம். நீங்க சத்தியத்தை சொல்ல போனீங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க? பழைய கதையை கிளறுவாங்க. யாருடைய பழைய கதை ஒழுங்கா இருக்கு? எனக்கு இருக்குமா, உங்களுக்கு இருக்குமா, யாருக்கு இருக்கு? எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து செஞ்ச தப்பதான் நம்ம கண்டிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம போகாத தர்காவா, நம்ம செய்யாத தாயத்தை தட்டா, நம்ம எல்லாம் நம்ம பண்ணணும். எதுகளெல்லாம் நம்ம இன்னைக்கு கூடாதுன்னு சொல்றோமோ அவை எல்லாம் நாம் செய்த காரியங்கள் தான். அப்ப நாம் செய்த காரியங்களை எல்லாம் சொல்லி திரும்பும் பொழுது திரும்ப விட மாட்டாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா? தெரியாத நெற்றியோ நம்ம ரெண்டு பேரும் தானே போய் சினிமாவுக்கு போனோம், நம்ம ரெண்டு பேரும் அங்க போனோம், அவன் போயிருப்போம், அது என்ன போனா என்ன, நான் சொன்ன பிறகு போனா தவறு இல்லைன்னு நினைச்சு போனோம், சரி நினைச்சுக்கிட்டு போனோம், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம போனோம், மார்க்கத்தை பத்தி அறிவு இல்லாம போனோம். அறிவு வந்த பிறகு திருந்தும் போது ஏன்டா அதை கேட்கறீங்கன்னு கேட்கணும். இப்படி கேட்கறது பிறகு வேலை. எப்படி கேட்கறது? சத்தியத்தை போய் சொன்னார்னு சொன்னா நீ கொலை பண்ணியா இல்ல, நம்ம கொலை பண்ண பெண்ண பண்ணுன தப்புதான், அது திரும்பிட்டேன், அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஃபால்துஹா அன மினல் லாலின், நான் வழிகட்டவன லலாலத்தில் இருக்கும்போது நான் செஞ்சாத, அதையே இப்ப சுத்தி காட்டிட்டு இருக்கிற என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் என்பதை இந்த வசனத்தில் பார்க்கிறோம். அப்ப இந்த விமர்சனம் இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். பழைய கதையை சொல்லி காட்டுறது, யாருக்கு பழைய கதையை பார்த்தால் நபிமார்களை தவிர பாக்கி யாருடைய பழைய கதை நல்லா இருக்காது. சஹாபாக்கள் கூட பழைய கதை நல்லாவா இருக்கு? நம்ம எல்லாம் செஞ்ச தப்பு அதிகமாக செஞ்சாலும் சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வர்றது முந்தி, இஸ்லாத்துக்கு வர்ற முந்தி ஒரு உமர் ரலியல்லாஹு செஞ்ச அளவுக்கு தப்பா நம்ம பண்ணிருக்க மாட்டோம். அவர் பண்ண கொலை என்னென்னமோ பண்ணிருப்பாரு. பிந்தி வந்துட்டு பிறகு பேசக்கூடாது. அதாவது இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நபிமார்கள் அந்த அல்லாஹ் அப்படி பாதுகாத்து போடுவான். அந்த கேரக்டர் சுத்தமா இருந்தா தான் இறைத்து ஏற்றுக்குவாங்கிறதுக்காக வேண்டி அதையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? பக்கத்துல அபிஸ்து பீக்கும் உமரம் மின் கப்லிஹி, ஏன்பா இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் உங்களோட வாழ்ந்திருக்கிறேன், அதையாச்சும் செஞ்சு பாருங்கப்பா, நான் என்னோட கேரக்டர் என்னன்னு உனக்கு தெரியுமா இல்லையா, நான் போய் சொல்லியிருக்கேனா ஏமாத்திருக்கேனா, நல்ல கேரக்டர் தான். அது இறை தூதர்களுக்கு தான் அந்த பழைய காலத்தை இதை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்களே தவிர பாக்கி யாருக்கும் அது சொல்லுவாங்க. ரிஷி மூலம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, நதி மூலமும் பார்க்க கூடாது, ரிஷி மூலமும் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. ரிஷி நதி மூலம் தான் என்ன, இப்ப நதி வருது பேசாம குளிச்சுட்டு போயிடணும். எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா பண்டி பழாயி சாக்கடை எல்லாத்தையும் குளிச்சுதான் வரும். அதை பத்தி பாத்தீங்கன்னா குளிக்கல, ஆற்று தண்ணி ஓடுதா இறங்கணுமா குளிச்சமான்னு போயிட்டு இருக்கணுமே தவிர அதுக்கு போய் மூலம் என்னன்னு விசாரிக்க கூடாதான். அதே மாதிரி ரிஷி மூலமும் பார்க்க கூடாதுங்கிறான். ரிஷின்னு மகான் வந்துட்டாரா, மூலம் பார்த்துட்டு இருக்காரு, இப்ப மகானா இருக்கான்னு பாரு. இது தமிழ் பழமொழியில உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் பார்க்க சொன்னாங்க, என் மூலத்தை போய் பாடுறான்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான், நான் இப்ப உள்ளது நீ பார்க்காத முந்தினதும் சேர்த்து பாரு, 40 வருஷத்துக்கு முந்தி போய் பார்ப்பா, என் வாழ்க்கையை பாருன்னு சொன்ன ஒரே ஆளு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். பாக்கி எல்லாம் ரிஷி மூலம் பார்க்காதுன்றாங்க. அது எதார்த்தம், அது பார்க்க இயலாது. யாருடைய கடந்த காலமும் நல்லா இருக்காது. அப்ப இது சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களா, இதுல இன்னொரு படிப்பினை நீங்க விளங்கிக்கணும். என்ன படிப்பினை? இப்ப இது முக்கியமான படிப்பினை, இன்றைய காலத்துக்கு தேவையான ஒரு படிப்பினை. என்ன படிப்பினை என்று கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய அந்த காலத்துல ஃபிரௌன் கையில் ஆட்சி இருக்குது. இந்த வசனத்திலிருந்து வரக்கூடிய படிப்பினை. அவன் ஆதிக்க சாதியா இருக்கிறான். இஸ்ரவேல் மக்கள் மைனாரிட்டியா இருக்கிறாங்க. மைனாரிட்டியா இருக்கிற அந்த இஸ்ரவேல் மக்கள் சேர்ந்தவர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த கொலை எப்ப நடக்குது? இஸ்ரவேல்காரன் ஒருத்தனுக்கும் இந்த ஆள்ற ஜாதி இருக்கான்ல ஃபிரௌன் ஜாதி, அவனுக்கு மத்தியில ஒரு சண்டை நடக்குது. இந்த சண்டையில் என்ன செய்யறார் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு, நம்ம ஆளை அடிக்கிறான்னு ஒரு குத்து விட்டார். நம்ம ஆளை எப்படி அடிக்கிறான்னு சொல்லி பண்ணிட்டாரு, ஆளு க்ளோஸ் ஆயிட்டான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்காரன் பாதிக்கப்படும் பொழுது ஒரு ஆளை கொலை பண்ணிடுறாரு.
ஒரு ஆள் கொலை பண்ணிடுறாரு, வேற ஆட்சி நடக்கிறது. இந்த கொலை அவர் நியாயப்படுத்தல பாருங்க. அதாவது நம்ம வேற ஆட்சி நடக்கக்கூடிய நேரத்தில் போய்கிட்டு அவங்க போய் ஒன்னு அறுவலத்துக்கு கட்டியத்துக்குறன்னு போறாங்க பாருங்க, அது கரெக்டுமா நினைக்கிறாங்களே. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அப்படி என்ன செய்வேன், நான் கொள்ளத்தான் செய்வேன், எங்கால அடிச்சான்ல அதுதான் கொண்டு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, தப்புயா வழிகட்டவனா, எனக்கு மார்க்கம் தெரியாது, எனக்கு உண்மை அப்ப செஞ்சுவிட்டேன், இப்ப அல்லாஹ் என்னை மன்னிச்சு விட்டான் அப்படின்னு சொன்னதுல இருந்து இந்த மாதிரியான போக்குகள் தவறு என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒத்துக்கிட்டதுல இருந்து, அவன் அநியாயம் செஞ்சாலும் கூட நீங்க அட்டாக் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற ஒரு பாடத்தையும் இதுல இருந்து விலகி கொள்ளலாம். அப்புறம் சொல்றாரு மூசா அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து, இப்ப வரற்கு நிற்கும், நான் உங்களோட ஓடி போனேன், அதுக்கப்புறம் அல்லாஹ் தூதராக்கி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒத்தில்க நிஅமத்துன் தமுன்னுஹா அலைய அன் அபத்த பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் மக்களை அடிமையா வச்சுக்கிறதுக்காக வேண்டி எனக்கு செஞ்சு நீ சொல்லி காட்டுறியா? அட எனக்கு செஞ்சு நீ எதுக்காக சொல்லி காட்டுற? எனக்கு செஞ்சதுனால நீங்க இஸ்ரவேல் அடிமையா வச்சுக்கீங்களா? நீங்க ஒரு சமுதாயத்தை ஏன் அடிமையா வச்சுக்கிறேன் நான் கேட்டா, உனக்கு சோறு போட்டேன்னு இது என்ன நியாயம், இது என்னப்பா லாஜிக்னு கேட்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஒரு சமுதாயத்தை அடிமையா வைத்துக் கொள்வதற்காக வேண்டி நீ எனக்கு செய்தி சொல்லி காட்டுகிறாய், இது சரியில்லை அப்படின்னு சொல்லி அதையும் பேசிடுறாங்க. அப்புறம் விஷயத்துக்கு வர்றான், சரி ஏதோ விஷயம் இருக்கு போல இருக்கு இந்த என்னன்னு கொஞ்சம் கேட்கவும் வேண்டி பாயிண்ட்டுக்கு அப்பதான் வர்றான், ஒமா ரப்புல் ஆலமீன். அப்படின்னா ரப்புல் ஆலமீன் யாருன்னு சொல்லுப்ப, ரப்புல் ஆலமீனுடைய தூதர் தானே அவர் சொன்னாரு, நான் ரப்புல் ஆலமீனுடைய அகிலத்தின் இறைவனுடைய தூதரா வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. அகிலத்தின் அதிபதி என்ன, அது திமிர பாருங்க, அகிலத்தின் அதிபதி யாருன்னு கேட்க மாட்டேங்கிறான், என்னங்கிறான், அகிலே கேட்கிறான் பாருங்க. மண் ரப்புல் ஆலமீன் கேட்காம எப்படி கேட்கிறான், ஒமா ரப்புல் ஆலமீன், அகிலத்தின் அதிபதி என்ன அப்படின்னு கேட்கிறான். யாரு அல்லாஹ் ஒரு விவரம் உள்ளவன் அவனுக்கு ஏத்துக்கிறே இல்ல, அகிலத்தின் அதிபதி என்ன அப்படின்ற உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ரப்பி ஸமாவாத்தி வல் அர்தி வமா பைனஹுமா, வானங்கள் பூமி இடைப்பட்ட எல்லாத்துக்கும் அதிபதி தான் அகிலத்தின் அதிபதிங்கிறது அப்படின்னு சொல்லி உலகம் கொடுக்குறாங்க. அவன் என்ன சொல்றான், கால லிமன் ஹவுலஹு அலா தஸ்தமியூன், சுத்தி இந்த ஆட்கள்லாம் பார்த்து சொல்லுங்க இல்லையா, இங்க வாங்க கேளுங்களா, இல்ல இது கேளுங்களாங்கிறான். அலா தஸ்தமியூன், விளங்குதா சொல்ற விளங்குதா, நேப்படியா ரெண்டு சொல்ற விளங்குறாங்களாம், இப்படி யோசிப்பு விடுறான். அலா அதாவது கிண்டல் பண்றான். அலா தஸ்தமியூன், சுத்தி உள்ளவர்களை நோக்கி அவன் கேட்கிறான், இது விளங்குதா உங்களுக்கு, இவர் என்ன சொல்றாரு விளங்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் விட மாட்டேங்கிறாங்க, நீ கிண்டல் பண்ணிட்டு போ, ரப்புக்கும் ரப்பு ஆபாயிக்கும் அவ்வளீன், அட வானம் பூமிக்கு மட்டும் இல்லடா உனக்கும் அப்ப பாட்டுக்கும் சேர்த்த வரப்புங்கிறார். இன்னொரு பாயிண்ட் அடிக்கிறாரு, இவன் கிண்டல் பண்றான்னு சொல்லி ஒரு ஒதுங்கல, கிண்டல் பண்ணினாலும் நீ சொல்லிட்டு தான் இருக்கணும். அவன் கேலி பண்றான், ஒரு வார்த்தை சொன்னவனையே வாருங்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்யல, இவன்கிட்ட போய் சொல்ல வந்தோம்னு நினைக்கல, அடுத்து சொல்றாரு, வானம் பூமிக்கு மட்டுமில்ல உனக்கும் அப்ப பாட்டுக்கும் சேர்த்தவன் தான் ரப்பு, ரப்புக்கும் ஒரு ரப்பு ஆபாயிக்கும் அவ்வளீன், உங்களுக்கு அவன் இறைவன், முந்திய உங்கள் முன்னோர்களுக்கு அவன் தான் இறைவன் அப்படின்னு இறைவனை பத்தி இன்னும் கொஞ்சம் ரப்புல் ஆலமீனுக்கு விளக்கம் கொடுக்கிறார். உடனே ஃபிரௌன் சொல்றான், இன்ன ரசூலக்கும் உள்ளதி உர்சில இலைக்கும் லமஜ்னூன், உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் இருக்காங்களே, கிண்டல் பண்றான், கிறுக்கன் உங்க தூதர் இருக்காரு மஜ்னூன் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சொல்றான். ரூஸ் உலகம் எம்பிராதிய வானமா பூமியா அதுக்கு இடையில உள்ளதான் நம்ம படைச்சானா என்று சொல்லி அவருடைய பிரச்சாரத்தை கொச்சப்படுத்துறதுக்காக வேண்டி கிறுக்கேண்ட உடனே கிறுக்கேண்டான ஒரு திரும்பி போல மர விடுற ரப்புல் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்குக்கு மேற்குக்கு இறைவன்கிறார் பாருங்க. ஒவ்வொரு கிண்டலுக்கு மத்தியிலேயும் அவர் சொல்றதான் சொல்றாரு தவிர இந்த கிறுக்கங்கள் பதில் சொல்லவர், அவர் எதுக்கு பதில் சொல்லல, கிண்டலுக்கு பதில் சொல்லல, கிறுக்கங்கிற விமர்சனத்துக்கு பதில் சொல்லல, அதை கேள்விப்பட்டீங்களா சொன்ன அதுக்கு பதில் சொல்லல. இவன் சொல்றதெல்லாம் இந்த காலம் விட்டுவிட்டு இவர் பாட்டு விஷயத்துல குறியா இருக்கிறாரு. அடுத்து என்ன பண்றாரு, ரப்புல் மஷ்ரிக் வல் மக்ரிபி வமா பைனஹுமா, அடே கிழக்கு மேற்கு இடைப்பட்டது எல்லாத்தையும் சேர்த்து அவன் தாண்டா இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதுக்கு பதில் சொல்றான், ஃபிரௌன் சொல்றான், லைனித்தகத்த இலாஹன் கைரி, என்ன தவிர வேறு கடவுளை கற்பனை பண்ணன லஅஜஅலன்னக மினல் மஸ்ஜூனீன், உன்னை சிறையில் அடிக்கணும், ஜெயில் தான். அப்ப என்னைய தவிர வேற கடவுள் பேசக்கூடாது, நான் தான் கடவுள், என்னைய தவிர வேற கடவுள் பேசினேன்னு சொன்னா உனக்கு சிறைதான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அவ்வளவு ஜித்துக்கு செய்யும் முடி தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தாலுமா, ஏப்பா சிறைங்கிறியே, சிறையில போடு, தெளிவான சான்றுகளை உன்னிடத்தில் நான் கொண்டு வந்தாலும் சிறையில தான் போடுவியா அப்படின்னு சபையில வச்சு கேட்டோன்னா ஒரு வழி இல்லை அவனுக்கு. உண்மையாளராக இருந்தா கொண்டு வைப்போம் அப்படிங்கிறான்.
ஃபால்கா அசாஹு, மறுபடியும் இவ்வளவு உரையாடல் இந்த கைத்தறி போட்டார் ஒரு விவரமா வருது. ஃபால்கா அசாஹு, கைத்தறியை போட்டார். பைதாகிய சோபானு முபீன், அது பெரிய பாம்பாக மாறியது. எதற்கு பைதாகிய பைதாவுல் நாவின், கையை வெளிப்படுத்தி காட்டினாரு. அது வெள்ளை வெளையர் என்று பார்ப்பவர்களுக்கு தோன்றியது, காட்சியளித்தது. அப்பதான் சொல்றான், காலலில் மலை ஹவுலஹு இன்னஹாதா லசாஹிருன் அலீம். சுத்தி இருக்கிற தன் பிரமுகர்களை நோக்கி சொன்னான், இந்த ஆள் திறமை மிக்க வித்தைக்காரன், வேசப்பட்ட ஆள் இல்ல, திறமையான முறையில் கைத்தறிய பாம்பு மாதிரி ஆக்குறதா இருந்தா பயங்கர வித்தை தெரிஞ்ச ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, யுகுரிஜக்கும் பிஸ்ஸிஹ்ரிஹி, தன்னுடைய இந்த வித்தையின் மூலமாக உங்கள் நாட்டிலிருந்து உங்களை வெளியேற்ற இவர் திட்டமிடுகிறார். மாதா தாமுனூன், நீங்க என்ன ஆர்டர் பண்ணீங்க, என்ன செய்யலாம் அப்படி பண்ணாங்க, திருப்பி விடுறான். இவன் செஞ்சுட்டு போக வேண்டியதான, அங்க கேட்கலாம் என்ன செய்யலாம். அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி டைம் கொடுங்க, எல்லாத்தையும் திரட்டுவோம் அப்படின்ற உடனே மந்திரவாதிகள் எல்லாம் வித்திரைக்காரர்கள் ஒன்று திரட்டப்பட்டார்கள். அந்த ஒன்று திரட்டப்படுற வரைக்கும் உள்ளதே சொல்லி முடிச்சிருவோம். ஒவ்வொரு ஆயத்தினையும் ஒன்று திரட்டப்பட்ட பிறகு என்ன நடந்துச்சு, அப்புறம் இந்த பிரச்சாரம் பண்ணும் பொழுது அந்த மந்திரவாதிகளுக்கு இதற்கு மத்தியில் போட்டிக்கு ஏற்பாடு நடக்குது. அது வரைக்கும் உள்ள விஷயங்களை தான் குர்ஆன் பல இடங்கள்ல சொல்லுது. அதுகளையா பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது இன்னும் தெளிவா சொல்வதாக இருந்தால் 40வது அத்தியாயத்தில் 23ல இருந்து 46 வரைக்கும் மிக தெளிவான முறையில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுல என்ன சொல்றான்னு கேட்டா, மூசாவை தெளிவான சான்றோடு அனுப்பணும். அனுப்பும்போது சொல்லி காட்டுறான், ஒரு 3 பேரை சொல்லி காட்டுறான். இலா ஃபிரௌன வ ஹாமான வ காரூன. ஹாமான், காரூன், ஃபிரௌன் ஆகிய 3 பேர்களுக்கு நாம் அனுப்பி வைத்தோம் எல்லாம் சொல்றான். அப்ப இவங்க எல்லாம் ஒரு காலத்தவர்கள் வழங்கி போயிடும். காமான் கேள்விப்படுறவன் பெரிய பணக்காரனா இருந்தான், அவனுடைய கஜானாக்களுடைய சாதிகள் இருக்குல்ல, அதை ஒரு பெரிய கூட்டத்திற்கு சமக்க முடியாதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாமா, இன்னும் மபாத்தியஹு லதனூபில் உஸ்பா, அவன் வச்சுக்கிற சாதி கொத்தை மட்டும் தூக்குறதுக்கு அது ஒரு பெரிய படைக்கவே முடியாது. சாதி கொத்து அவ்வளவு இருந்தா அப்ப ரூம் எவ்வளவு இருக்கு, பெட்டி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சாதி கொத்தையே ஒரு படை தூக்கிட்டு போகணும்னு சொன்னா அது அல்லாஹ் அந்த அளவுக்கு இலக்கியமா சொல்லி காட்டுறான். அவ்வளவுக்கு அல்லாஹ் பணத்தை அள்ளி கொடுத்திருந்தான் காரூனுக்கு. அவனுக்கு கொடுத்த மாதிரி யாரும் கொடுத்திருக்க மாட்டான். அல்லாஹ் சொல்றான், அந்த வாசகத்தை பார்த்தோம்னு சொன்னா அவனுக்கு கொடுத்த மாதிரி யாரும் கொடுத்திருக்க மாட்டான். அதெல்லாம் இன்னைக்கு தோண்டி தோண்டி எடுத்தாலும் வீட்டுல கிடைக்கும் அடையமா இருந்திருக்கானுவோ. அதெல்லாம் இங்க இருந்திருக்கு. மம்மி போட்டு வச்சுக்கிறாங்கள, அதுக்குள்ள விஷயம் என்னமோ இருக்குங்களா, அந்த மாதிரி அவனுடைய பேருக்கு பாரியை போட்டு போச்சுக்கிறாங்க. அந்த மண்ணிலாம் விஷயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அல்ல அவனும் சொல்லி காட்டுறான், அவனுடைய சாவி கொத்துகளையே ஒரு பெரிய படை சுமக்க வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு அவன்கிட்ட செல்வத்தை கொடுத்திருந்தோம்னு சொல்லி சொல்றான். அவனு அந்த அங்குள்ள பணக்காரன், ஆட்சியாளன் அவன் தெரியல, அவன் ஒரு பணக்காரனா இருக்கிறான். ஃபிரௌன் மன்னனா இருக்கிறான். ஹாமான்ங்கிறவன் மந்திரியா இருக்கிறான். ஏன்னா ஹாமானுக்கிட்ட உத்தரவு போட்டான் ஃபிரௌன். எப்ப போட்டான்? போன வாரம் சொல்லியிருக்கோம் இல்லையா, நான் மூசாவுடைய அல்லாஹ் பார்க்கணும், ஹாமானே ஒரு மாளிகை எழுப்பு, மேலே போய் அல்லாஹ் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு சொன்னா இல்லையா. அப்ப அவன்கிட்ட உத்தரவு போட்டதுல இருந்து அவன் ஒரு மந்திரி மாதிரி எடுத்துக்கலாம், மந்திரியோ அவனுடைய சேவகன் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த 3 பேரையும் குறிப்பிட்ட சொல்வதனால அந்த அன்றைய காலத்துல மிக முக்கியமான பிரமுகர்களா இருந்தாங்க, அதை வழங்கிக்கலாம். அப்ப ஃபிரௌன், ஹாமான், காரூன் இவர்களிடமெல்லாம் மூசாவை அனுப்பி வைத்த பொழுது ஃபகாலு சாஹிருன் கஸாப், இவர் வித்தைக்காரர், பெரும் பொய்யர் என்றார்கள். ஒன்னு பொய்யனா இருக்கணும், இல்லைன்னா வித்தைக்காரனா இருக்கணும் என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. அதோடு மட்டுமில்ல, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அத்தாட்சிகளை காட்டுறதுக்கு முந்தி என்ன பண்ணாங்க, ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொலை பண்ணாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்குன்னு கேட்டா, இந்த இஸ்ரவேல் மக்கள்ல உள்ள ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொண்டு போடணும், இருந்தாங்கன்னா அவங்க மெஜாரிட்டி ஆயிடுவாங்க, அவங்க நாளைக்கு உரிமை கேட்பாங்க, அடங்கி போக மாட்டாங்க, பொம்பளை பிள்ளைய மட்டும் விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுத்ததாக ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இப்ப என்ன பண்றாங்க என்று கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த மக்களை திரட்ட ஆரம்பிச்ச உடனே மறுபடியும் அந்த ஆர்டர் மறுபடியும் பிறப்பிக்கிறான். இன்னொரு தடவை அதெல்லாம் சொல்லி காட்டுறான். பலம்மா ஜாஹும் பில் ஹக் மின் இந்தினா, நம்மிடமிருந்து தெளிவான சான்றுகளை, சத்தியத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த பொழுது காலு உக்துலு அப்னா அல்லதீன ஆமனு மாஹு, இவரை யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர் வீட்டுல உள்ள ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொல்லுங்க. அவங்க மசோரா பண்றாங்க, அமைச்சரவையில கூடி முடிவு எடுக்கிறாங்க. உக்துலு அப்னா அல்லதீன ஆமனு மாஹு, இவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்பிக்கையாளர்களை எல்லாம் கொன்று குவியுங்கள். வஸ்தஹ்யு நிசாஹும், அவங்களுடைய பெண் பொம்பளையில மட்டும் விட்டுருங்க, ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொண்டு விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படி சொன்னாங்கன்னு வருது. கால ஃபிரௌன் மேலும் சொல்லுகிறான், யரூனி அக்துல் மூசா, மூசாவை கொல்ல போறேன் விடுங்க அப்படிங்கிறான். மூசாவை தான் கொல்லணும், என்ன ஆட்களை கொள்றது, அவர் ஏத்துக்கிட்ட ஆளை கொண்டா சரி வராது,
மூசாவையே நான் கொல்ல போறேன், அவர் வந்து தன்னுடைய இறைவனை கூப்பிட்டு பார்க்கட்டும், நான் மூசாவை கொல்றேன், அவர் அல்லாஹ் கூப்பிட்டு அவர் தப்பிச்சு பார்க்கட்டும், எதுவும் ரப்பவு அவர் இறைவனை அழைத்து பார்க்கட்டும், இன்னி அகாபம் பத்தில தீனக்கும், உங்க தீனை உங்கள் மார்க்கத்தை இந்த ஆள் மாற்றி அமைத்து வருவார் என்று நான் பயப்படுகிறேன். நீங்க அழகான மார்க்கத்தை பின்பற்றீங்க, கடவுளாக்கிக்கிட்டு நல்ல மார்க்கத்தில் இருக்கிறீங்க, அதை மாத்திரை வந்திருக்காண்டாரு அப்படிங்கிற மாதிரி மக்களை வந்து திசை திருப்புறான். இவ்வளவு நடக்குது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி ஊத்து ரப்பி ரப்பிக்கும் இன் குல்லி முத்தகப்பிரின் லா யுமினு பியௌமில் ஹிசாப், நியாய தீர்ப்பு நாளை நம்பாத அகந்தை கொண்ட ஒவ்வொருவனை விட்டும் என் இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தர்றேன். கொண்டுகடா பார்ப்போம், ஒன்னா கொண்டுக, நான் இறைவன் பாதுகாப்பு தேடிட்டேன், முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொல்லி இந்த கொண்டு அப்படின்னா கொண்டாங்க என்னை கொலை பண்ணிடுறாங்கன்னு அவர் கேட்கல, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிட்டேன் பாத்துக்க அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப அங்க ஒரு சம்பவம் நடக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டாம்ல, அல்லாஹ் காப்பாற்றுறதுக்கு எடுத்துக்கொண்ட வழிமுறை இருக்கு பாருங்களேன். நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மாதிரிலாம் இருக்காது, ஒண்ணும் இல்லாம எப்படியாவது ஒரு வகையில அல்லாஹ் காப்பாற்றி விட்டுருவோம். சொல்லி என்ன அப்படின்னா, பெரிய கூட்டம், அதிகாரம் கையில இருக்குது, அந்த சமுதாயமே அடிமையா இருக்குது, முழு அதிகாரத்தை இவங்க கையில வச்சுக்கிறாங்க, ரெண்டே ஆளை சிங்களாபுரியில் அனுப்பி வைக்கிறாங்க, 2 பேரும் சொல்லுன்னு சொல்லி என்ன ஆகும், என்ன வேணா ஆயிரும். ஆனா சொல்லி அனுப்புறா, ஒண்ணு உன்னை பண்ணையில இருக்கும், பண்ணையிலாவது சொன்னபடி இவன் என்ன செய்யறான், கொண்டு வேண்டிய சொல்றான். அல்லாஹ் எப்படி காப்பாத்துறான் அப்படின்னா, அல்லாஹ் வந்து ஜிப்ரீல் அனுப்பி காப்பாத்தல, படையை அனுப்பி காப்பாத்தல, வேற மாதிரியான ஃபிரௌனுடைய கை விளங்காம போய் காப்பாத்தல. அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு ஆளுடைய கல்புக்குள்ள போய் ஒரு கருத்தை போட்டு விடுறான், அவ்வளவுதான். அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, ஃபிரௌனுடைய சபையில இருந்த ஒரு முக்கியஸ்தருக்கு வந்து ஒரு கருத்தை அல்லாஹ் போடுறான் உள்ளத்துல. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் அப்படியே ஃபிரௌன் கொல்ல போறேன்னு சொன்னோன்னு அவர் ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறார். இது அல்லாஹ் காப்பாத்துற வேலை. காப்பாத்துன்னு சொன்னான்ல, வேற மாதிரிலாம் அல்லாஹ் காப்பாற்ற என்ன ஏற்பாடு பண்ணல, வேற பிந்திதான் காப்பாத்துறான், கடல்ல மூழ்கடிச்சு. இப்ப கொள்ள நினைக்கும் பொழுது, ஊருக்குள்ள இருக்கும்போது காலி பண்ண நினைக்கும் போது எப்படி காப்பாத்துறான்னு கேட்டா அது வருது பாருங்க. ஒக்கால ரஜுலுன் மூமினுன் மின் ஆலி ஃபிரௌன யக்துமு ஈமானஹு, தன்னுடைய ஈமானை மறைத்துக் கொண்டு, நம்பிக்கையை மறைத்துக் கொண்டு இருந்த ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதர் சொன்னார். என்ன சொன்னாரு, சபையில் இருக்கிறார் அவர் வந்து இவரை நம்பிக்கை கொண்ட உள்ளத்துல எல்லாம் போட்டுட்டான். ஆனா அவனுக்கு தெரியாது, ஃபிரௌனுக்கு தெரியாது. அங்க முக்கியமான ஒரு பிரமுகரா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டா, தக்துலூன ரஜுலன், ஒரு மனிதரை நீங்கள் கொல்ல போகிறீர்களா, ஐயா கூட ரப்பி அல்லா, என் இறைவன் அல்லாங்கிறாரு சொல்லிட்டு போறாரு. நமக்கு என்ன, அவர் என் இறைவன் அல்லாங்கிறாரு, நீ ஏத்துக்கிட்டா ஏத்துக்காம ஒரு பிரச்சாரம் தானே பண்றாரு, என் இறைவன் அல்லான்னு சொன்னதுக்காக வேண்டி அவரை கொள்ளுவீங்களா? கஜ்ஜாக்கும் பில் பையினாத்தின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடத்திலிருந்து தெளிவான சான்றுகளை கொண்டு வந்திருக்கிறார், சும்மா ஒரு சொல்லல. இறைவன் சொல்றாரு, நம்ம கையை போடுறாரு, கம்பு போடுறாரு, நம்ம பண்றாரு, அற்புதங்களா கொண்டு வர்றாரு. இந்த நிலையில் நீங்க அவரை கொள்ளுவீங்களா? அவர் கேட்கிறாரு, பொய்யப்பு காதிபன் அழகி கிருமுகு, நீங்க சொல்றபடி பொய்யே சொல்றான்னு வச்சுக்கிறோமே, அதனுடைய விளைவு அவரை சேர்ந்தது. பொய் சொன்னாரையானால் அந்த பொய்யுடைய சுமை அவரை சேர்ந்தது. சாதிக்கன், ஒருவேளை அவர் உண்மை சொல்றான்னு வச்சுக்கிறோங்க, அவர் சொல்லக்கூடிய விளைவு ஏற்பட்டா என்னடா பண்ணுவீங்க? அவர் பயங்காட்டுறாரு. எப்படி பயங்காட்டுறாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, அத்தாச்சி வேற கொண்டு வந்திருக்கிறாரு, அவர் பொய்யரா இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை உண்மையாளா இருக்கிறான்னு வச்சுக்க, என்ன ஆகும், ஏதாவது நடந்துட்டா என்ன ஆகும், அவர் பயங்காட்டுற அது ஒரு வருங்கிறாரு. இப்படின்னு அனுப்பிட்டாங்க. இந்த ஆள் போட்டவன என்ன வந்தாரு, இன்னமும் ஆயிரத்தா அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையா இருந்தான்னு வச்சுக்க, இன்னமும் ஆயிட்டா என்ன பண்றது, அந்த ஆள் போட்ட பாம்பை தான் என்ன பண்றாரு, ஒய்யப்பு சாதிக்கன், அவர் உண்மையாளராக இருந்தால் யுசிபுக்கும் பாதுள்ளது இதுக்கும், அவர் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறாரு, அதுல என்னமாச்சும் ஒண்ணு ஏதாவது ஏற்பட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லி மேலும் சொல்றாரு. யா கோமி, அந்த ஆள் தான், என் சமுதாயமே, லக்குமுல் முல்குல் யௌம், இன்னைக்கு ஆட்சி உங்க கையில தான் இருக்கு, லாஹிரீன ஃபில் அர்தி, இந்த பூமியில ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள், ஃபமை யன்சுருனா மின் பஅஸில்லாஹி இன் ஜாஅனா, இப்படிப்பட்ட நிலையில இவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து அதனால என்னமாச்சு ஒரு அதாபு வந்து நம்ம ஆட்சி நம்ம விட்டு போயிட்டு என்ன ஆகுறது, ஆட்சி பயங்காட்டுறாரு. இன்னைக்கு எவ்வளவு நல்ல பதவியோட இருக்கிறீங்க, அந்த சோழ இருக்கிறீங்க, இந்த ஆளை கை வச்சு அதனால என்னமா ஏற்பட்டு அப்புறம் நம்ம வந்து செல்வாக்கு ஒண்ணுமில்லாம ஆக்கிவிட்டானா என்ன பண்றது, யார் நம்மளை தடுக்க முடியும்? இந்த பதவியை சொன்ன உடனே என்னாச்சு, அவங்கள்ட்ட அப்படி டவுன் ஆயிட்டானோ. ஃபிரௌன் என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த வேகமெல்லாம் தணிந்து கால ஃபிரௌன் மா உரிக்கும் இல்லாமா அரா ஒமா உதிக்கும் இல்லா சபீல ரஷாத், நான் வந்து எனக்கு தோன்றியே சொன்னேன், கட்டாயம்லாம் கிடையாது, ஓடி பாயிண்ட்
அதாவது எப்படி அந்த வார்த்தையை சொன்னான், எனக்கு தோன்றியதை சொன்னேன். அப்ப கொள்ளுவேன்னு சொல்லிவிட்டு இப்ப என்ன பண்ற, அப்படி பல்ட்டி அடிச்சு மனசுல பட்டுச்சு அப்படி சொன்னேன் விட்டுருப்பா, நான் நேர்வழி தான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பல்ட்டி அடிச்சு போங்க விட்டான். கொள்ளுவேன்னு சொன்ன வீகத்தை குறைச்சிட்டு இருந்தாரு. அல்லாஹ் எப்படி அவரை காப்பாத்துறான் மூசா அலைஹிஸ்ஸலாம்னா, ஒரு ஆள் அங்க இறக்கி விட்டு அந்த ஒரு ஆள் கொடுத்த பீதியில என்னாச்சு, இவன் அப்படியே கொள்ளுவேன் அப்படி விட்டு நீ பாத்திர போறேன்னு சொன்ன வந்து மனசுல பட்டதை சொன்ன இருந்து போயிட்டு ஏன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஆள் அப்படி டவுனு என்று எல்லாம் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் இதான் வந்து நம்ம வந்து செய்ய வேண்டிய காரியங்கள். இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து இப்படியான ஒரு காரியங்களை கொண்டு எவ்வளவு காரியங்களை சாதிச்சுட்டு போயிடலாம். அந்த வழியை வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மாதிரி மேல அவர் சொல்றாரு, அந்த நம்பிக்கை கொண்ட மனிதர் சொல்றாரு, எத்தனையோ கூட்டங்கள் நூகுடைய சமுதாயம் அவங்க அழிக்கப்பட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. நூகுடைய சமுதாயம் இருந்தாங்க, ஆது இருந்தாங்க, சமூது இருந்தாங்க, இவங்க எல்லாம் ஏற்கனவே அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மாதிரி எல்லாம் நமக்கு ஏற்பட்டக்கூடாது, அதையும் பார்த்துக்கிறோம். கொஞ்சம் ஏற்கனவே அழிக்கப்பட்டதாக சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான சமுதாயம் சமூக ஒன்ன மிம்ப ஆதிகம் ஆது சமூது நூறு சிந்தி வந்தவங்க அந்த கிந்தி நமக்கு ஏற்பட்டக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து அவர் எடுத்து சொல்றாரு. மேலும் அவர் சொல்றாரு, என் சமுதாயமே அந்த இன்னொரு நாள் இருக்கு பாருங்க, நியாய தீர்ப்பு நாள், அந்த நாளை பற்றி நான் உங்கள் விஷயத்தில் அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி யூசுப் நபி உங்களிடத்துல தெளிவான சான்றுகளை எல்லாம் கொண்டு வந்தாரு. யூசுப் நபி வந்து அந்த எதிரான இருந்தாரு. யூசுப் சுட்டி காட்டுறாங்கன்னு கேட்டா, ஃபிரௌன் எந்த நாட்டில் ஆட்சியில் இருந்தானோ அந்த நாட்டில் தான் யூசுப் நபி ஆட்சியில் இருந்தாங்க. அது ஒரு காலகட்டத்தில், அது பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தாங்க. யூசுப் நபியுடைய சந்ததியில தான் மூசா நபி வர்றாங்க. அப்ப அதை சுட்டி காட்டுறாரு. அது வந்து அந்த மக்களுக்கு யூசுஃபை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்காங்க. எகிப்தில் இருந்த காரணத்தினால இதனுடைய ஆட்சி தலைவராக இருந்தவர்கள் யூசுப் ஒரு முக்கியமான ஆளு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. தெரிஞ்சதை கொண்டு ஒரு அறிவுரை சொல்றாரு, யூசுப் எவ்வளவு சான்றுகள்லாம் கொண்டு வந்தாரு, அப்போ இந்த மாதிரி தான் அவரை வந்து ஏத்துக்கிற மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப இவர் வந்திருக்கிறாரு, இவரை நிராகரிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தனக்கு தெரிஞ்சதை எல்லாம் சொல்லி காட்டின உடனே அப்புறம் தான் என்ன பண்றான்னு கேட்டா, ஃபிரௌன் சொல்றான், சரி கொல்லவனா வேணாம், இப்பதான் மாளிகை எழுப்ப சொல்றான். கொல்ல வேணாப்பா, ஆமானே ஒரு பெரிய மாளிகை கட்டு, நல்ல உயரமா இருக்கணும், ஏறி போய் அல்லாஹ் இருக்கிற நான் பாத்துட்டு போறேன், இருந்தானே அல்லாஹ்வை கொண்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து அதுக்கு பிறகு சொன்னான் என்று வர்றதை நம்ம பார்க்கிறோம். இது 40வது அத்தியாயத்துல 23 இருந்து 46 வரைக்கும் உள்ள விஷயங்கள்ல இருக்குது. இது போக இது ஒன்னாச்சா 43வது அத்தியாயத்துல இதெல்லாம் அந்த பிரச்சாரத்தினுடைய மந்திரவாதிகளுக்கு மத்தியில மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மத்தியில போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் இதெல்லாம். போட்டியில இருந்து ரெண்டாவது செக்ஷன் போக போறோம். போட்டிக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு கேட்டா, உலகது அரசல்னா மூசா 43ல 46ல இருந்து 56 வரைக்கும் 10 வசனங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். உலகது ஆத்தையின அரசல்னா மூசாதி ஆயாத்தினா இலா ஃபிரௌன வ மலைஹி, ஃபிரௌனிடத்திலையும் அவனுடைய சமுதாய மக்களிடத்திலையும் மூசா நபியை தெளிவான சான்றுகளோடு அனுப்பி வைத்தோம். ஃபகால இன்னி ரசூல் ரப்பில் ஆலமீன், நான் ரப்புல் ஆலமீனுடைய தூதர் என்று சொன்னார். ஃபலம்மா ஜாஹும் பி ஆயாத்தினா, நம்முடைய அற்புதங்களை அவர்களுக்கு கொண்டு வந்த பொழுது இதாகும் மின்ஹா யுலஹகூன், அதை பார்த்து விட்டு சிரிக்கலானார்கள். கேள்வி செஞ்சாங்கிறான்ல, இவ்வளவுக்கு நம்ம கைத்தடியை போட்டு பாம்பா மாறினா இன்னைக்கு இந்தியாவில் வேலை செஞ்சு கேட்டா இந்திய மக்களுக்கு தான் சேவை கொடுப்பாங்க. அவ்வளவு பெரிய அற்புதம் இல்லையா கைத்தடியை போட்டு காட்டுறது, இவ்வளவையும் பார்த்துட்டு சிரிக்கிறாங்கன்னு பாருங்க, எப்படி சீல் வச்சிருக்காங்க பாருங்க. அல்ல அவங்களுக்கு இவ்வளவு பெரிய அத்தாட்சியை பார்த்துட்டு இன்னும் அவர் கைத்தடி போடுறாரு, அப்படி பாம்பா மாறுது, அவர் பிடிச்சாதான் நிற்குது, வித்தை இல்லை நல்லாவே தெரியுது, அதுக்கு சிரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு உள்ளத்துல ஊறி போய் கிடக்குது. அப்ப அவர்கள் சிரிக்கலானார்கள். சிரிச்சவன் என்ன செஞ்சோம், ஒமான் உரிஹின் ஆயத்தின் இல்லாஹி அக்பர் மின் உக்தியா, அவர்களுக்கு ஒவ்வொரு அத்தாட்சியும் காட்டினோம். காட்டிய ஒவ்வொரு அத்தாட்சியும் அதுக்கு முந்தி சென்ற அத்தாட்சியை விட பெரிதாகவே இருந்தது. அடுத்து கேட்பாங்க, ஒண்ணு கொடுப்போம், அதை விட பெருசு அடுத்து கொடுப்போம், அதை விட பெருசு அடுத்து கொடுப்போம். இப்படி கொடுத்த ஒவ்வொரு அற்புதங்களும் முந்தி இருந்ததை விட பெரிதாகவே இருந்தது. அவ்வளவு பெரிய அற்புதங்களை கொடுத்த பிறகும் கூட வாகவனாகும் அதாபி, பலவிதமான வேதனைகளை கொண்டவர்களை நாம் தண்டித்து பார்த்தோம். அல்லஹும் எரிஞ்சுவோம், திருப்பி வாங்குவதற்காக அழிச்சிராம தவளை விட்டு பார்க்கிறது, ரத்தத்தை விட்டு பார்க்கிறது. ஏற்கனவே சொன்னோம்ல போன வாரம், ரத்தத்தை அனுப்பி வச்சான், பேன்களை அனுப்பி வச்சான், தவளை அனுப்பி வச்சான், வெட்டுக்கிளிகளை அனுப்பி வச்சான், பஞ்சத்தை கொடுத்தான், கனிவர்க்கங்கள்ல குறைவை ஏற்படுத்தினா, இப்படி ஒவ்வொரு விதமான அதாபுகளை கொடுத்து எதுக்கு கொடுத்தோம்னு கேட்டா, இந்த அதாபுக்கு பிறகாச்சு நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான், ஃபிரௌன் கடவுள் இல்ல, இது பூபாவல ஃபிரௌன கடவுள் நினைச்சாங்கன்னு சொன்னா இதுக்கு என்னடா கேட்பாங்க மக்கள் புரியுமில்லைங்க. அந்த ஊர் மக்கள் பூராவுமே ஃபிரௌன கடவுள்ங்கிறாங்க, அவனும் தன்னை கடவுள்னு சொல்றான். அவன் கடவுளா இல்லையான்னு இப்ப நிரூபணம் ஆகுமா ஆகாதா?
ஊரு புறா வந்து ரத்தம், ஊரு புறா தவளை. மக்கள் வந்து பிறவன்ட்ட முறையிடுவாங்க, அவனால விரட்ட முடியாது. இப்ப என்ன தெரிஞ்சு போயிரு, மேப்படியா கடவுள் இல்ல, மேப்படியா மனுஷன் தான், விளங்கிருமா இல்லையா? அவ்வளவு தெளிவா காட்டணும். எதுக்கு? திரும்பி வரட்டும், மக்கள் திருந்தட்டும். இவன் திருந்த போறது இல்ல, மக்கள் புரிந்து கொண்டு திருந்தட்டும் என்பதற்காக வேண்டி இவ்வளவு பண்ணணும். ஆனா என்ன பண்ணாங்க தெரியுமா? காலு எல்லாரும் வந்து சொன்னாங்க, ஐயோ சாகிரு, சாகிர் மந்திரவாதியே, மந்திரவாதி கூப்பிடுறாங்க. உதுவுலனா ரப்பக்க இமா அஹித இந்தக்க, உங்கள் இறைவன் உங்க இடத்துல வாக்களிச்ச மாதிரி நீங்க எங்களுக்காக வேண்டி இறைவன் துவா செய்யுங்க அப்படி கேட்கிறாங்க. அங்க போய் சொல்லல, எங்க போல, யாரு கடவுள் வேஷம் போடுறான்னு அவன்கிட்ட போகல, யாரு கடவுளுடைய தூதர்னு வர்றாரு அவர்தான் வர்றாங்க. இந்த மாதிரி சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் மந்திரவாதியே நீங்கள் இறைவன் துவா செய்யுங்க, நாங்க வந்து நேர்வழி பெற்றுறோம். இப்ப மட்டும் இந்த பேனை மட்டும் நீங்க வச்சு காட்டுங்க, இந்த ரத்தத்துல இருந்து எங்களை வெளிப்பாய் காட்டுங்க, இந்த வெட்டுக்கிளியை கொஞ்சம் விரட்டி விட்டு பாருங்க, நாங்க வந்து நேர்வழிக்கு வந்துடுறோம் சொன்னார்கள். பலம்மா கசப்புனா அன்புமுள்ளதா இதாகும் என்குதூன், அவர்களுக்கு வேதனையை நாம் நீக்கி வைத்த பொழுது உடனே அதை மீறி விட்டார்கள். உடனே மீறிடுவாங்க. அந்த வேதனை தீர்ற வரைக்கும் பேசுவாங்க, தீர்ந்த பிறகு பழையபடி நீ போய வேலையை பார்க்கிறீங்க, பிறவன் தான் கடவுள் என்று அவனுக்கு பயந்து கொண்டு அவரை கடவுள் ஆக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் சொல்லி காட்டுறான், இவருக்கு பிறகு சொல்றான், வனாதா பிறவுனும் கோமிகி, பிறவுன் தன்னுடைய சமுதாயத்துக்கு பிரகடனம் செய்கிறான். என்ன பிரகடனம்? யா கௌமி, என் சமுதாயமே, அலைசலி முல்கு மிஸ்ர, இந்த மிஸ்ருடைய எகிப்துடைய ஆட்சி என் கையில் இல்லையா? வஹாதிகில் அன்ஹாரு தஜ்ரீமின் தஹ்தி, இந்த நதிகள் எல்லாம் எனக்கு கீழே ஓடவில்லையா? என்ன உத்தரவின் கீழே ஓடுனா ஓட, நில்லுனா நிற்கும். ஏன்னா மதுரை அவன் தானே வச்சிருப்பான், அவன் பூட்டி வச்சா நின்று, திறந்து விட்டா தண்ணி வரும். அங்க கர்நாடகா கிருஷ்ணா திறந்தா இங்க தண்ணி வருது. அந்த மாதிரி இருக்கையில மொத்தத்தை ஆட்சி கையில வச்சுனா என்ன ஆகும்? அவன் சொல்றான், இந்த நதிகள் எல்லாம் என் கட்டளைப்படி ஓடவில்லையா? அவளா துபிசிரோன், இதை விளங்க மாட்டீங்களா? எவ்வளவு பெரிய வல்லமையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அம் அன ஹைரும் மின் ஹாதல் நதி ஹோமுகின் வலாயக்காது எதிரின், இந்த ஆளு இழிந்தவர், ஒழுங்கா கூட பேச தெரியாது, இந்த ஆளை விட நான் சிறந்தவன் இல்லையா கேட்கலாம். நான் யார், இவர் யார், மக்கள்கிட்ட எப்படி பாயிண்ட் கொண்டு போறான்னு கேட்டா, இவன் அல்லாங்கிறதுக்கு ஆதாரம் எடுத்து வைக்க தெரியல. இவன் என்ன ஆதாரம் வைக்கிறான்? அல்லாதான் நான் தான் கடவுளுங்கிறதுக்கு இந்த பார் செத்தவன் உசுராக்குறேன், இந்த பார், இந்த பார் மலை பெய்ய அப்படி செய்யணும், நீ கடவுளா இருந்தா அதை செய்யாம என்ன பண்றான்? இந்த ஆளை பார், என்னையும் பார். இந்த ஆள் யாரு? ஒழுங்கா பேசவும் தெரியாது. இந்த ஆள் வந்து அல்லாஹ் இவருக்கு பின்னாடி போறதா? நான் யார்? ஆட்சி என் கையில, ஆற்று தண்ணி நான் நினைச்சா விடுவேன், நான் நினைச்சு அரைச்சிக்கிடுவேன். எப்படிப்பட்ட அதிகாரத்தில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன்? நானும் இவரும் ஒன்னா? எனக்கு பின்னாடி வர்றீங்களா, இவருக்கு பின்னாடி வர்றீங்களான்னு பாயிண்டே மாத்துறான். இப்ப ஒருத்தனை மாத்துறாங்க. நம்ம இமாம்கள்லாம் இல்லப்பா, ஏன்பா பின்பற்றீங்க, இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லப்பா, ரசூல்லா பின்பற்றுப்பாங்கன்னு சொன்னா இவன் சொல்ற கேட்கறதா இமாம் சொல்ற கேட்கறான்னு போறாங்க. அப்படியே போட்டி, அதான் போட்டி. ரசூல்லா சொன்னதை கேட்கிறதா, இமாம் பேரை சொன்னதை கேட்கிறதா போட்டி, போட்டியை டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. நம்ம குர்ஆனில் உள்ளதை பின்பற்றுங்கன்னு சொன்னா மக்கள்கிட்ட போய் எப்படி திருப்புவாங்க? இவன் சொல்ற கேட்கிறதா, அந்த இமாம் சொல்ற கேட்கிறதா? நானும் இமாமா களத்துல போட்டிக்கு நிக்கிறோம். போட்டி யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமும் போட்டி வைக்கிறீங்க. நீங்க ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னது, ஒரு செய்தி இமாமும் சொன்னது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதை ஏற்றுக்கங்கப்பான்னு சொன்னா போட்டி அதுல இருந்து மாத்தி விட்டு நம்மளுக்கு இமாமும் ஆக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி அவன் பண்றான். டெக்னிக்கா என்ன பண்றான்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு எதிராக போட்டி போடுறதுக்கு அவன் ஆதாரம் காட்ட இயலாம, இவர் நானும் இவர் ஒன்னா ஈக்குவலா, இவருக்கு பின்னாடி இந்த பிச்சைக்காரன் முன்னாடி போறீங்களா? நான் நினைச்சா உங்களுக்கு சோறு போடுவேன், நான் நினைச்சா தண்ணி விடுவேன், நான் நினைச்சா உங்களுக்கு வசதி வைப்பேன், என்ன பண்ண முடியும் உங்களால? இவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? இது அவனுடைய வாதம். அப்புறம் கேட்கிறான், பலவுலா உல்கிய அலைஹி அஸ்விரத்து, இவருக்கு தங்க காப்புகள், தங்கத்தால் காப்புகள் அப்படி கொட்டப்படக்கூடாதா? இவர் அல்லாஹ்வுடைய தூதர்னா, இவர் ஏகருக்கு நீங்க போறதா இருந்தா அப்படி தங்க காப்புகளா குவிய வேண்டும். வர்றாருக்கும் ஆளுக்கு 2 தங்கப்பாவை மாட்டி ஒண்ணு, அப்ப பின்னாடி போங்க பரவாயில்ல. அவருக்கு வந்து தங்க காப்புகள் இருந்தா வர்ற ஆளுக்கும் 2 கையில மாட்டி விட்டாருன்னு சொன்னா சரி, அந்த ஆளை ஏற்று கொடுக்குற அர்த்தம் இருக்குது. அதாவது துனியாவை தான் பாக்குறான். என்ன பாக்குறான்னு கேட்டா, இந்த உலகத்துல வந்து என் கை ஓங்கி இருக்கு, இவர்கள் ஒண்ணும் இல்லை, என்னை ஏற்றுதான் நான் என்ன வேணாலும் தருவேன், இவரை ஏற்றுதான் உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, எது வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரையும் ஒப்பிட்டு காட்டி அவன் பேசுறான். பேச உடனே அவன் தன்னுடைய சமுதாயத்தை வந்து ரொம்ப இனிமாக அற்பமாக கருதினான். அவனுக்கு கட்டுப்பட்டார்கள். இது சொன்ன உடனே, ஆஹா மூசாவுக்கு பின்னாடி போனா நம்ம வாழ்க்கை கம்பவுண்ட் ஆயிரும், இவனுக்கு பின்னாடி போனா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் கட்டுப்பட்டார்கள் சொல்லி அல்லாஹ் வந்து அதை சொல்லி காட்டுறானா. இது ஒரு விஷயம். இதுக்கு அடுத்தது வந்து 20வது அத்தியாயத்துல 58வது
வசனம் வரைக்கும், அதாவது 41 இருந்து 58 வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா இதே பிரச்சாரம் தான். எப்படி போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் பண்ணாங்க, எப்படி இறைவனை அறிமுகப்படுத்தினாங்க, அவன் என்ன மாதிரி விமர்சனம் பண்ணும்போது என்ன மாதிரி எல்லாம் பதில் சொன்னாங்க. இதுல நமக்கு நிறைய பயன் இருக்கு. இந்த தாகாவுல 20 அத்தியாயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த பிரச்சாரம் இன்னைக்கு நமக்கு ஏராளமான சான்றுகளா இருக்கு. எப்படி இருக்குது? வஸ்தனஅத்துகலி நஃப்ஸி, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் பேசுறான். எப்ப பேசுறான்? தூர்சினா மலையில அவர் நெருப்பு தேடி போனார் இல்லையா, அந்த சந்திப்பின் போது அல்லாஹ் சொல்லி அனுப்புறான், வஸ்தனஅத்துகலி நஃப்ஸி, எனக்காக உன்னை நான் தேர்வு செய்து கொண்டேன். இதுஹப் அன்த வ அஹூக பி ஆயாத்தி, எனது அத்தாட்சிகளோடு நீங்கள் நீ உன்னுடைய சகோதரரும் நீங்கள் செல்லுங்கள். இதுஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா, அவன் அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான், ஃபிரௌன் நீங்க போங்க என்று நாம் சொன்னோம். சொல்லும்போது அல்லாஹ் சொல்லி அனுப்புறான், ஃபகூலாலஹு, ரெண்டு பேரும் அவரை சொல்லுங்க, கவுலன் லையினா, மென்மையான சொற்களை சொல்லுங்கள். லஅல்லஹு யததக்கர வ யக்ஷா, அவன் ஒன்று அஞ்சுவான் அல்லது படிப்பினை பெறுவான். பேசுற பேச்சுகள் என்னவா இருக்கணும்? மென்மை இருக்கணும், ஹாலா இருக்கக்கூடாது, கரடு முரடா இருக்கக்கூடாது, மென்மையான முறையில போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி அனுப்புறானா. காலா, ரெண்டு பேரும் சொன்னார்கள், ரப்பனா இன்னனா நகாஃப யஃப்ருத அலைனா அவ் யத்கா, எங்களுக்கு அவன் அநியாயம் பண்ணிடுவான் இல்லாட்டி வரம்பு மீறிடுவான் என்று நாங்கள் பயப்படுறோம். காலா லா தகாஃபா, காலா லா தகாஃபா, பயப்படாதீங்க. இன்னனி மாக்குமா அஸ்மௌ அரா, நான் உங்களோடு இருக்கிறேன், செவியேற்றுக் கொண்டிருக்கிறேன், பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். அனுப்பும் போது ரோண்டு போகும்போது இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட் கேட்டா, அகீதா கொள்கை சம்பந்தமாக இந்த மாதிரியான வசனங்கள் குர்ஆன்ல உங்களோடு இருக்கிறேன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான், அல்லாஹ் நல்லவர்களோடு இருக்கிறான், அல்லாஹ் சாலிஹீன்களோடு இருக்கிறான். உடனே நம்ம ஆளுக்கு அல்லாஹ் பத்தி என்ன செய்யறாங்கன்னா ஒரு தவறான கருத்துக்கு வந்துடுறாங்க. என்ன கருத்துக்கு? அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான், இதயத்தில் இருக்கிறான். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? தூண்ல இருப்பான், துரும்புல நினைக்கிறாங்களா இல்ல? நம்மளோட பேசிக்கிறாங்க. அல்லாஹ் எங்க இருப்பான்னு கேட்டா அவன் தூணிலும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தூணையும் கும்பிடலாம், துரும்புலையும் கும்பிடலாம் அர்த்தம். அது தூண்ல இருப்பான்னா இதே கூட இதே இருப்பான்ல, இதே வணங்கலாம். அப்ப இதை கூட வணங்கலாம், இதே எல்லாருக்கும் செய்வான். அல்லாஹ் அப்படி அர்த்தமே இஸ்லாத்துல கிடையாது. ஆனா இவர்கள் இந்த மாதிரி கருத்துப்பட நம்ம சமுதாயத்தில் உள்ள சில பேர் அந்த கருத்துக்கு ஆதாரம் என்ன வைப்பாங்க தெரியுமா? பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான்னு வருது. அல்லாஹ் எங்க இருக்கிறான்? பொறுமையாளர்களோடு இருக்கிறான், அவங்களோட அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கருத்து. இந்த ஊர்ல ஒரு பொறுமையாளர் இருப்பாரு, அப்புறம் மதுரையில் ஒரு பொறுமையாளர் இருப்பாரு, இங்க இருப்பான் அங்கேயும் இருப்பான். அப்ப அர்த்தம் என்னாச்சு? எங்க வேணாலும் இருப்பான், எங்கும் இருப்பான் இல்ல அப்படிங்கிற கருத்து சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரியான கருத்து கொள்வதற்கெல்லாம் இந்த வசனம், அல்லாஹ் சொல்லி அனுப்பின வசனம் சரியான விளக்கமா அமைஞ்சிருக்கு. ரெண்டு பேர்த்தையும் அல்லாஹ் சொல்லி அனுப்புறான், இன்னனி மாக்குமா, நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படிங்கிறான். உங்களோடு இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? கூட உள்ள உட்கார்ந்து இதயத்துக்குள்ள ஓட்டி அப்படி அர்த்தமா இல்ல. அல்லாஹ் விளக்குறான், உங்களோடு இருக்கிறேன் என்ன அர்த்தம் கேட்டா அஸ்மௌ அரா, கேட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். உங்களோட இல்ல, நான் இருக்கிற இடத்துல இருக்கிறேன். நான் எங்க இருக்கிறேன்? அர் ரஹ்மான் அல அர்ஷிஸ்தவா, ரஹ்மான் ஆகிய நான் அரிசின் மீது தான் இருக்கிறேன். அரசுல இருந்து கொண்டாலும் நீ பேசுற எனக்கு விளங்கும், நான் அரசுல இருந்தாலும் நீ செய்யறது நான் பார்ப்பேன். நான் இருக்கிற அரசுல தான் இருக்கிறேனே தவிர உங்க கூட வந்துகிட்டு இருக்கல, அரசு காரியா கிடையாது. அப்ப இன்னனி மாக்குமா, நான் உங்களோடு இருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம் கேட்டா அஸ்மௌ அரா, அல்லாஹ்வே சொன்ன தஃசீர் இது. இது மனுஷன் கொடுத்த தஃசீர் இல்ல. உங்களோட இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ்வே தஃசீர் சொல்றான். உங்களோட இருக்கிறேன் என்று சொன்னால் கூட வந்துட்டு 2 பேருக்கு 3 பேரா இருக்கணும் அர்த்தம் கிடையாது. அஸ்மௌ, செவி ஏற்கிறேன், ஓ அரா, பார்க்கிறேன். அதனால தைரியமா போ, நீ பேசுறேன் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன், அவன் பேசுறேன் கேட்பேன். உன்னை அவன் என்ன செஞ்சான் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், அவனை நீ என்ன செஞ்ச அதையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தைரியமா போன்று அந்த அர்த்தம். அதனால அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான்னு அர்த்தம், அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். பொறுமையாளர்களோடு இருக்கிறான்னு அர்த்தம், அவங்களுடைய பொறுமையை கேட்டுக்கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் இதுக்கு அர்த்தமே தவிர அல்லாஹ் இதயத்தில் இருக்கிறான், தூண்ல இருக்கிறான், துரும்புல இருக்கிறான், ஒவ்வொரு தட்டையும் இருக்கிறான், தோல்ல இருக்கிறான், தொலைவில் இருக்கிறான் சொல்வதற்கெல்லாம் இஸ்லாத்தில் ஆதாரம் கிடையாது. இதுக்கு அல்லாஹ் தஃசீர் பண்ண பிறகு வேற அர்த்தம் கொடுக்க கூடாது. இந்த மாதிரியான தஃசீர் 20 அத்தியாயம் 46வது வசனத்தை நீங்கள் ஆதாரமா எப்போ வச்சுக்கணும். சரி, ஃபாத்தியாஹு, இருவரும் அவனிடத்தில் செல்லுங்கள். ஃபகூலா இன்னா ரசூலா ரப்பிக்க, நாங்கள் உம்முடைய இறைவனுடைய தூதர்களாக வந்திருக்கிறோம். ஃபஅர்சில் மஅனா பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் மக்களை எங்களோடு அனுப்பிவிடு. வலா துஅதிபுஹும்,
அவங்கள வந்து சித்திரவதை பண்ணாத, எங்களோட அனுப்பி வச்சிருப்பா, சித்திரவதை பண்ணாத. ஆயத்தின் ரப்பிக்க, உமது இறைவனிடமிருந்து தெளிவான சான்றை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நேர்வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய சாந்தி கிடைக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். மேலும் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னா கல் ஊஹிய இலைனா அன்னல் அலாப அலாமன் கதப வத்தவல்லா, யார் வந்து சத்தியத்தை நிராகரிக்கிறானோ புறக்கணிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை இருக்கிறது என்ற செய்தியும் எங்களுக்கு இறைவன் புறத்தில் அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்ன உடனே கால அவன் கேட்கிறான், கமன் ரப்புக்குமா யா மூசா, மூசாவே நீங்க சொல்லக்கூடிய அந்த ரப்பு யார்? இந்த இடத்துல யார் கேட்கிறான்? உங்கள் இறைவனும் உங்கள் இருவருடைய ரப்பு யார், இறைவன் யார் கேட்கிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ரப்பு நல்லதி ஆத்தா குல்ல ஷைஇன் ஹல்கஹு சும்ம ஹதா, ஒவ்வொரு பொருளைக்கும் அதன் படைப்பு தோற்றத்தை கொடுத்து பிறகு வழிகாட்டினானே அவன் தான் எங்களுடைய இறைவன். இதுதான் இறைவனுடைய தன்மை. இறைவன் என்னன்னா ஒவ்வொரு பொருளையும் படைக்கணும், படைக்கப்படுதல் என்ற தன்மை எவன் கொடுக்கிறானோ அவன் தான் இறைவனா இருப்பான். நம்மளால் படைச்சு வச்சுக்கிட்டு இறைவன் ஆக முடியாது. இறைவனுக்கு என்ன தன்மை என்று கேட்டா, நீ படைக்கப்பட்டவன், நீ எதை கடவுளுங்கிற அது படைக்கப்பட்டது. என் இறைவன் என்னன்னு கேட்டா படைத்தல் உடையவன். ஒவ்வொன்றையும் என்ன செய்வான்? படைக்குவான், படைச்சிட்டு விட்டுற மாட்டான். நம்ம இதை படைச்சான், படைச்சிட்டு என்ன வெளியானாலும் சரின்னு அவன் மாட்டு விட்டு போயிருவான். யாரு? இதை தயாரிக்க கம்பெனிக்காரன். இதை தயாரிப்பாங்க, கூடவே உங்களுக்கு வாதிருப்பான். 6 மாசத்துக்கு தான் கேரண்டி தருவான், வேணும்னா கொண்டு போய் கொடுத்தா ரிப்பேர் பண்ணி தருவான். அதுக்கப்புறம் என்ன அம்போன்னு விட்டுருவான். அவன் என்ன செய்யறான்? படைச்சிட்டு அதுக்கு ஒவ்வொரு நேரமும் வழிகாட்டிட்டே இருக்கான். படைச்சான், ஒரு மரத்தை ஒரு விதையை படைச்சான், அது இப்படி வரும்போது அவனா உத்தரவு போடுறான், இப்படி வருது இப்படி வருது இப்படி வருது, ஊழ பறிச்சு ஆலமரமா வளருது, அவ்வளவுக்கு அவன் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு வினாடி நேரமும் அதுக்கு வழிகாட்டிக்கிட்டே இருக்கலாம். அது காய்க்கு பூக்கு மரம் வந்து உதிருது, அப்புறம் பட்டு போயிடுது வரைக்கும் அவன் ஆர்டர். அப்ப படைத்து விட்டு எல்லாத்தையும் அவன் தான் கொடுக்குறான். இதான்ப்பா இறைவன், இதனை செய்தியான்னு கேட்கிறார். நீ இறைவன் படைச்சு காட்டு பார்ப்போம். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? பாயிண்ட் மாத்திரம், பாயிண்ட் பதிச்சிட மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்ததுங்க இந்த ஃபிரௌன் தானே. அப்படியே நீங்க சத்தியத்தை சொல்லும்போது பார்க்கலாம். நம்ம ஒண்ணு சொன்னா வேற ஒண்ணு சொல்லுவாங்க. நம்ம இது சொல்றோமா? அவன் கேட்கறான் பாருங்க, சமாபாது குருனில் ஊழா. அப்ப முந்தி போனாங்களே அவங்க என்ன இங்கே பாயிண்டா? அல்லாஹ் யாருன்னு கேட்ட சொல்லியாச்சு, அதை பத்தி வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். என்ன பண்ணுவான் தெரியுமா? இருக்கிற மக்களுக்கு, மக்களுடைய சைக்காலஜி என்ன தெரியுமா? அவன் தன்னுடைய அப்பம் பாட்டனை பெருசா நினைக்கிறான். எல்லாருமே இந்த பாரம்பரிய வெறி எல்லாருக்கும் ஊட்டப்பட்டிருக்கு எல்லா சமூகத்திலையும். அதுல ஓரளவாவது வென்ற சமுதாயமா நாம இருக்கிறோம். உங்க அப்பம் பாட்ட நடக்கும்னு உங்க கோபம் வரும். மூசாட்ட எது கேட்கறான்? இப்ப நாங்க வந்து அல்லாவை ஏத்துக்கிறல, சரி உங்க அப்பம் பாட்டனை ஏத்துக்கல, எங்க அப்பம் பாட்டனை ஏத்துக்கல, அவங்க என்ன? அப்ப என்ன எதிர்பார்க்கிறான்? மூசா நபி சொல்ல போறாரு. என்ன சொல்லுவாரு? அங்கெல்லாம் நரகவாசியும் பாரு, புட்டிச்சு எல்லாம் பின்னிடுவாங்க. அவன் எதிர்பார்க்கிற என்ன? எல்லாம் நரகவாசியும் பாரா, மேட்ரு வந்து மக்கள் மேட்டராக போயிடும். நம்ம மேட்ரு வந்து ஃபிரௌன் மேட்ரு மாறி இங்க போயிருப்ப மேட்ரு மக்கள் பிரச்சனையா இருக்கிறாங்க. எங்க அப்பனை நீ நரகவாசிங்கிறியா? எல்லாம் ஆளு கால போட்டு பின்னி எடுத்துருவாங்க. இப்படி மக்களை உசுப்பி விடுறதுக்கா என்ன பண்றான்னு கேட்டா, சரி நீ என்னமோ அல்லாங்கிற சரி இருந்துட்டு போகுது. இதுக்கு முந்தி போன ஆளுக்கு நீங்க ஏத்துக்கல, அவங்க கதி என்ன? நீ இப்பதானே சொல்ற, இதுக்கு முந்தி போன ஆளுக்கு கதி என்ன? இப்ப நம்ம கேட்கறாங்களா இல்லையா? அந்த உலமக்கள் அவங்களாம் தெரியாதோ? அவங்களாம் என்ன அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? சதகுத்துல அப்பா என்ன ஆயிட்டாங்க, அந்த அப்பா என்ன ஆயிட்டாங்க, இந்த அப்பா என்ன சொல்றாங்களா இல்லையா? இதா பதிலு குரான்ல இருந்து இருக்கு, நான் காட்டுறேன். இது குரான்ல இருந்து ஏத்துட்டு போகணும். நீ குரான்ல இருக்கட்டு, அவங்களுக்கு என்ன சொல்ற இல்லையா? அது பிறவன் புத்தி. இது யார் புத்தின்னு கேட்டா இது பிறவன் புத்தி. பிறவன் புத்தியை காட்டினா நம்ம மூசா புத்தியை காட்டிடணும். அவன் பிறவன் புத்தியை காட்டினான்னு சொன்னா நம்ம என்ன புத்தியை காட்டணும்? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய புத்தி என்ன? அழகா போட்டாங்க பாயிண்ட். இவன் வேற மாதிரி வர்றான் டாபிக்கு. இவன் என்ன பண்ண வர்றான்? முந்தி உள்ள ஆட்கள் நரகவாசின்னு சொல்ல வச்சு அதுல ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அதுக்கு வந்து மாற்றமாகி கொடுக்க நினைக்கிறான் அப்படின்னு விளைவிக்கிட்டு மூசாலுக்கு என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? கால இல்முஹா இந்த ரப்பி ஃபீ கிதாப் லா யலில்லு ரப்பி வலா யன்சா. என்ன சொல்றாரு தெரியுமா? அது பற்றிய ஞானம் எனது இறைவனிடத்துல ஒரு பதிவு புத்தகம் இருக்கு, அதுல இருக்குது. அவன் சொல்ற அதை பத்தி பேச மாட்டாரு. அவரு முந்தி உள்ள ஆளுகளை பத்தி தானே கேட்கிற, அவங்க எல்லாம் எங்க போவாங்க என்ன ஆவாங்கன்னு ஒரு ரெக்கார்ட் வச்சுக்கிறேன். அல்லா ஒரு புக் இருக்குது, அதுல இருக்குது. லா யலில்லு ரப்பி வலா யன்சா. அல்லாஹ் வந்து மறக்கவும் மாட்டான், மிஸ் பண்ணவும் மாட்டான். எல்லாம் கிளியர் ஆணிகள் அறிவிச்சிருப்பான். அதான் பதில். எங்க போவாங்க தெரியாது. என்ன அர்த்தம் கேட்டா அது எனக்கு தெரியாது. எங்க போவாங்க, முன்னோர்கள் என்ன செய்வாங்க, அதெல்லாம் எனக்கு பேசக்கூடாது. இது நான் வந்து நான் சொல்ற ஒரு உண்மை, அவ்வளவுதான்.
இது ஏத்துக்கிறதுனா உனக்கு கெட்ட முடிவு ஏற்படும். இதோட நிறுத்திக்கணுமே தவிர அதுக்கு மேல வந்துகிட்டு அவர் யாரு இவர் யாரு அந்த அவளியாக அந்த தர்காவை கட்டினா அவருக்கு என்ன சொல்றீங்க? இது ஏன் இந்த இந்துக்களை கேட்கறீங்க? கட்டக்கூடாது மார்க்கத்தை நிறுத்திட்டு போகணும். கேட்டா ஒரு ஆள் அவளியா நினைச்சுக்கிடுவான். அவரும் ஒரு தர்காவை கட்டி வச்சிருப்பாரு. நம்ம தர்கா கட்டக்கூடாதுன்னா இந்த அவளியா கட்டினார்ல அவர் என்ன, அவரை பத்தி என்ன, அவரை பத்தி எனக்கு என்ன பாருங்க, தர்கா கட்டக்கூடாது இப்படிதான் நம்ம சொல்லணும். நம்ம என்ன சொல்லணும், அவரை பத்தி எனக்கு கேட்கிற தர்கா கட்டக்கூடாது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதை சொல்றது என் கடமை. அவரே அது தெரியாது, அதை பத்தி இங்க பேசாத, அல்லாஹ் தெரியும். கட்டக்கூடாது, மார்க்கத்தோட கட்டக்கூடாது, இப்படியே நிக்கணுமே தவிர அவன் இழுத்து விடுற வம்பளை நீங்க மாட்டிக்க கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப டெக்னிக்கான செஞ்சு அப்படி நடுவிக்கிட்டு வந்து நல்லா சொல்லி தரான். வழிகாட்டுறது தான் நல்லா சொல்றான். எல்லாத்தையும் பாயிண்ட் இருக்குல்ல, அப்படி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா அந்த டாபிக் மாத்திடுறாரு. அதாவது இவன் கேட்டது முன்னோர்களை பத்தான இறைவன் மறக்க மாட்டான், எப்படிப்பட்ட இறைவன் தெரியுமா அப்படி போயிடுறாரு. அந்த இறைவன் யார் தெரியுமா? ஜஅலகுமுல் அர்த மஹதன், உங்களுக்கு இந்த பூமியை தொட்டிலாக அவன் ஆக்கியிருக்கிறான். வஸலக்கலகும் ஃபீஹா சுபுலன், அதிலே பல பாதைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அன்சல மினஸ்ஸமாஇ மாஅன், வானிலிருந்து தண்ணீரை உங்களுக்காக இறக்கி இருக்கிறான். அக்ரஜனா பிஹி அஸ்வாஜம் மின் நபாத்தின் சத்தா, வகை வகையான தாவரங்களை அதன் மூலம் உங்களுக்கு நம்ம முளைக்க செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் குழு ஒரு அன்னாமக்கும், நீங்களும் உண்ணுங்கள்